ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் உங்கள் ஹரிகரசுதன். நீங்க பார்க்குறது ஹரிஸ் வீடியோ. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பேக் அண்ட் ஸ்டோரிஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே 5வது இடத்துல இருக்கு. வித் 67,756 கிலோமீட்டர் ஆஃப் ட்ராக்ஸ் அண்ட் ஆன் த டெய்லி பேசிஸ் 13,000 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அண்ட் 8,000 ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் ரன்னிங் ஆன் டெய்லி பேசிஸ் அக்ராஸ் த இந்தியா. On a daily basis, 23 million of passengers are using Indian Rail. Indian Railways வந்து பார்த்தீங்கன்னா 1.2 million peoples are working in the Indian Railways. Indian Railwayல மொத்தம் 17 zones இருக்கு. On recent survey, they have found out that on a daily basis, urban train transit, இந்தியாவில் இருக்கிற urban train transit மட்டும் nearly 2.63 billions of people are using urban train transit in India. இந்தியன் ரயில்வே ஹாஸ் ஹிஸ்டரி ஓவர் 170 இயர்ஸ் ஓல்ட். 120 வருஷம் பாரம்பரியமான ட்ரெயின் தான் இந்தியன் ரயில்வேஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இந்தியன் ரயில்வே ஸ்டார்டட், முதல் ப்ரப்போசல் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, இப்போ இருக்கிற மாடர்ன் ஏர் ஆஃப் ட்ரெயின்ஸ் லைக் கரீப் ரத், வந்தே பாரத், ராஜ்தானி, அதுக்கப்புறம் இருக்கிற தேஜஸ், இது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஃபியூச்சர் பிளான்ஸ், இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான், இந்தியன் ரயில்வேஸோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இந்தியன் ரயில்வேஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் எந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிச்சது, ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் எந்த இடத்துல இந்தியாவில் ரயில்வேஸ் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1830 1830 ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது. 1830 இந்தியன் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் டல்லோசி மூலமா ஆரம்பிச்சப்பட்டது தான் அது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. அவர் வைக்கிற ப்ரொபோசல் என்ன அப்படின்னா, மெயினா சென்னையில் நடக்கிற நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோன்ஸ் நிறைய வேணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த ரா மெட்டீரியல்ஸை வேற வேற இடத்துல இருந்து நம்ம பை ரோடு மூலமா டிரான்ஸ்போர்ட் மூலமா எடுத்துட்டு வரதுக்கு நம்மளுக்கு நிறைய காஸ்ட் ஆகுது. ஸோ அதை காஸ்ட் கட் பண்ணணும். அதை காஸ்ட் கட் பண்றதுக்கு நம்ம ரயில்வேஸை யூஸ் பண்ணலாம், ஒரு ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அந்த ரயில்வே லைன் மூலமா நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் குறையும் அப்படின்னு அவர் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. அதுக்காக ஒரு கம்பெனி உருவாக்கப்படுகிறது. அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்கப்படுகிறது. அந்த கம்பெனி மூலமா 1832 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அந்த ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து பார்த்தீங்கன்னா செங்குன்றம், அதாவது ரெட்டில்ஸ்ல இருந்து சிந்தாதிரிப்பேட், சென்னையில தான் முதல் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. இந்த முதல் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து ப்ரொபோஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முதல் ரயில்வே லைன் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆனது கிடையாது. ஒரு ஃபெரி ட்ரெயின், ஒரு ஃப்ரைட் சர்வீஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அதாவது குட்ஸை வந்து டிராவல் பண்றதுக்காக தான் அந்த முதல் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அதுல மெயினா என்ன குட்ஸ் டிராவல் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்டோன்ஸ். சென்னையில் நடக்கிற நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கவர்மெண்ட் பில்டிங், ரோட்ஸு, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கான கிரானைட் ஸ்டோன்ஸை டிராவல் எடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்து அந்த முதல் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சொல்லுது, இந்த மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதுக்கான வந்து பிரைவேட் பாடிஸுக்கு நாங்கள் ஓப்பனாக டெண்டர் கொடுக்கோம். நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ரெடில் ரயில்வே அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனி, அந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1844 வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அப்ரூவ் கொடுக்குறாரு. அப்படி அப்ரூவ் பட்ட ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த உடனே முதல் ப்ரொபோசல் வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற முதல் ப்ரொபோசல் என்ன அப்படின்னா பப்ளிக்குக்கான ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஸோ பப்ளிக்குக்கான ரயில்வே நெட்வொர்க் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்பதான் முதல்ல இந்தியாவுக்கு வந்துட்டு பப்ளிக் டிராவல் பண்றதுக்கான ஒரு ப்ரொபோசல் அந்த இடத்துல தான் வருது 1844. அது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தானிக்கு 34 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லென்த். அந்த 34 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. ப்ரொபோஸ் பண்ணி 1853 வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மும்பை போர்பந்தர்லேருந்து தானே வரைக்கும் முதல் பப்ளிக் ட்ரெயின் வித் 8 கேரேஜஸ் வந்து அந்த ரயில்வே ரன் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். 1880 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1853 ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண லைன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போர்பந்தர்லேருந்து தானே வரைக்கும் அவங்க வந்து 1880 வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 1880 வந்துட்டு அவங்க 34 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணது நியர்லி 14,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லைன் வந்து அக்ராஸ் இந்தியா டெவலப் பண்ணாங்க. மெயின்லி ஃபோக்கஸ் அந்த 3 மேஜர் சிட்டிஸ் லைக் மும்பை, கொல்கட்டா, சென்னை. ஏன் இந்த 3 மேஜர் சிட்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மேஜர் சிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமான போர்ட் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ். இந்த இடத்துல நம்ம ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது மூலமா
பப்ளிக்கு டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியா குட்ஸை வந்துட்டு இந்தியாக்குள்ள அக்ராஸ் வேற வேற லொகேஷன்ல நம்மளால குட்ஸ் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த 3 மேஜர் சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி ரயில்வே லைன் டெவலப் பண்ணப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1895ல வந்துட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்குது. நம்ம வந்துட்டு வெளியில இருந்து வாங்குற இன்ஜின் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும், நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்படுது. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கப்பட்டு சொந்தமா இன்ஜின் கேரேஜ் எல்லாமே தயாரிக்கப்பட்டு அந்த இன்ஜின் மூலமா 1895க்கு அப்புறம் இந்தியாவில் ரன் ஆகிற எல்லா ட்ரெயினும் இந்தியாவிலே மேனுஃபேக்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதே பேரல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதே ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா உகண்டாலையும் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அங்கேயும் இதே மாதிரி வந்துட்டு அங்க இருக்கிற அங்க இருக்கிற கோல் மைன்ஸுக்கும் அந்த உகண்டால இருந்து வேற வேற பக்கத்துல இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரயில்வே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற போது நம்ம இந்தியால ரயில்வேல ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் வந்துட்டு உகண்டாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வச்சுதான் உகண்டால ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இன்னுமே ஸ்டில் உகண்டால வந்துட்டு நம்ம இந்தியனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரயில்வே லைன் தான் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. சில இடத்துல ஹை ஸ்பீட் லைனோட ரெக்யர்மெண்ட் இருக்கிறதுனால சைனா கிட்ட அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுட்டு சைனா சில இடத்துல வந்து ஹை ஸ்பீட் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் மேஜர் ஆஃப் த உகண்டால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் போட்ட ரயில்வே லைன் தான் ஸ்டில்லுமே யூஸ்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1901 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. அந்த கமிஷனுக்கு வந்து ஒரு கமிஷனர் இருக்காரு. அந்த கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ராபர்ட்சன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது வரைக்கும் பிரைவேட்டா இருந்த எல்லா கம்பெனிஸ் நம்ம பார்த்தோம்ல, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே கம்பெனி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி, அதுக்கப்புறம் ரெட் ஹில் ரயில் ரோடு, இந்த எல்லா கம்பெனியும் கவர்மெண்ட் ஆக்கிடுறாரு. கவர்மெண்ட் கீழே எல்லா ரயில்வே கம்பெனியும் வந்துடணும்னு சொல்லிடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க முதல்ல ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. இப்போனா 1908ல ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. வைக்கிற முதல் ப்ரொபோசல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வரணும் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த இட் டேக்ஸ் 17 years டு கம் இன் டு ஆக்ஷன். 1908ல வச்ச ப்ரொபோசல் கிட்டத்தட்ட 1925 தான் அந்த ப்ரொபோசல் அப்ரூவ் ஆகிட்டு முதல் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டார்டட் பிட்வீன் பாம்பே விக்டோரியா டெர்மினல், அதாவது கரண்டா இருக்கிற சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல்ல இருந்து குர்லா அப்படிங்கிற ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் எஸ்எல்எம் லோகோமோட்டிவ்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்ட்ல இருந்து வாங்கின ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மூலமா முதல் லோகோமோட்டிவ் இந்தியால ரன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோக்மன்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினுக்கும் பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1925 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1925ல இருந்து கிட்டத்தட்ட 1946 வரைக்கும் அதே கவர்மெண்ட் மூலம் அதே பிரைவேட் கம்பெனி இந்தியன் ரயில்வேஸ் மூலமா தான் இந்தியன் ரயில்வேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட் கீழே வருது. 1952ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்தியாவில கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரயில்வே நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நம்ம ரயில்வே நெட்வொர்க் போட்டுட்டோம். ஸோ ஒரு சிங்கிள் பாடியா இருந்து இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மேஜர் டிவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 6 மேஜர் டிவிஷன்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தன் டிவிஷன், சதர்ன் ரயில்வே, சென்ட்ரல், ஈஸ்ட், அந்த மாதிரி 6 மேஜர் டிவிஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்தந்த ரீஜியன் கீழே இருக்கிற நெட்வொர்க் அவங்களுக்கு கீழே வரும். அவங்க டைரக்டா இந்தியன் ரயில்வேஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியன் ரயில்வேஸ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மேஜர் டிவிஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த 6 மேஜர் டிவிஷன்ஸ் கீழே ரயில்வே பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1985ல வந்துட்டு இந்தியன் ரயில்வே முடிவு எடுக்கிறாங்க. we need to stop usage of the steam இன்ஜினோட யூசேஜை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டீசல் அண்ட் எலக்ட்ரிக் முடிவு பண்றாங்க. ஸோ 1985 வந்து பாத்தீங்கன்னா டீசலுக்கும் நம்மளுடைய ஃபியூச்சர் எலக்ட்ரிக் தான், ஆனா நம்ம டீசல் முதல் படி போவோம், அடுத்தது எலக்ட்ரிக் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வே முடிவு எடுக்கிறாங்க. அந்த 1993ல வந்து இந்தியன் ரயில்வேஸால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ஒரு புது லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா கொன்கன் ரயில்வேஸ். ஸோ கொன்கன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்தியன் ரயில்வேஸ் வந்து மொத்தம் 17 டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. இதுல 16 வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ரீஜியன் பேஸ்ட் டிவிஷன்ஸ், அதாவது சதர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கு. 17th ஒரு டிவிஷன் இருக்கு, அதாவது 1993ல தான் டிஸ்கவர் பண்றாங்க. அது பேர் தான் கொன்கன். கொன்கன்ங்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ரீஜியன்ல இருக்கிற ரயில்வேஸ் தான் கொன்கன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கேரளால ஆரம்பிச்சு மும்பை வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட் ரீஜியன், நம்ம எப்படி இங்க ஈசிஆர்னு சொல்றோமோ வெஸ்ட் கோஸ்ட் சொல்றோமோ அதே மாதிரி அங்க வெஸ்ட் கோஸ்ட் அதுல இருக்கிற ரயில்வேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொன்கன் ரயில்வேஸ்.
ஸோ கொன்கனை பத்தி பேசணும்னா கண்டிப்பா ஒரு தனி வீடியோ போட்டாகும். ஏன் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல அதை ரயில்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது இருக்கிற லேண்ட் டெரைன் ஆகட்டும், ரொம்ப கஷ்டமான ஒரு டெரைன்ஸ்லையும் நிறைய இடத்துல ஃபிளாட்டான ஏரியா கிடையாது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் மாடல் கொன்கன் ரயில்வேஸ். அதை பத்தி கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதான் 1995 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 17 டிவிஷன் ஆகுது இந்தியன் ரயில்வே. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேயோட மாடர்ன் ஏரா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே இடத்துல வந்து நிறைய இடத்துல எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஏர் ஆஃப் இந்தியன் ரயில்வே. மாடர்ன் ஆஃப் இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா இந்தியா நிறைய புதுவிதமான ரயில்வே ட்ரெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வெறும் பேசஞ்சர் ட்ரெயின் நார்மல் ட்ரெயினாக இருந்ததுக்கு பதிலாக நிறைய புதுவிதமான ரயில்வே ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன் போத் லக்ஸுரி ஆஸ் வெல் அஸ் பப்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கணும், டைம் சீக்கிரமாக போகிறதுக்காக நிறைய ஹை ஸ்பீட் ட்ரெயின், செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட சில முதல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரீப் ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. கரீப் ரத்ங்கிறது பார்த்தீங்கன்னா செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின். கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் டிராவல் பண்ற ட்ரெயின். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின், பட் ஆனால் சீப்பர் ரேட்ல டிராவல் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தேஜஸ்னு ஒரு ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தேஜஸ்னா வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் வித் அதே லாங் டிஸ்டன்ஸ், பட் ஆனால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டரண்டோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இப்போ வந்து ரீசெண்டாக வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், மீடியம் டிஸ்டன்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். அது ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போகும். அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போகும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் கார் ட்ரெயின் தான். ஸோ அது கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான ட்ரெயின் தான் வந்தே பாரத். அடுத்தது அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தே பாரத்ல இன்னொரு வருஷன் வரப்போகுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மெட்ரோன்னு. அதே ப்ரீமியமான ட்ரெயின் ஃபார் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இருக்கிற வந்தே பாரத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஆனால் இப்போ இனிமேல் வரப்போற அந்த வந்தே பாரத் மெட்ரோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு 150 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஏர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இன்க்ரீசிங் த ரயில்வே ஷேர் ஆஃப் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட் டு 45% பை த இயர் ஆஃப் 2030. அதாவது 2030ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் மூலமா வர டிரான்ஸ்போர்ட்டை வந்து 45% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரைட்னா குட்ஸ் மூலமா குட்ஸ் எடுத்துட்டு போற மூலமா வர டிரான்ஸ்போர்ட்டை 45% இன்க்ரீஸ் பண்ணணும். அது மூலமா கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் பை த இயர் ஆஃப் 2030 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் த டிரான்சிட் டைம் ஆஃப் ஃப்ரைட் பை இன்க்ரீசிங் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியான நம்ம கம்பேர் டு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்பீடு தான் போகும். ஸோ ஃப்ரைட் ட்ரெயின்ஸோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்னும் வேகமாக நடக்கும். அது மூலமா நம்மளுக்கு காஸ்ட்டும் நம்மளுக்கு இன்னும் நிறைய வரும் நம்மளுக்கு. ஸோ அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் எலக்ட்ரிஃபைங் த ரயில்வேஸ் 100%. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ரயில்வேலையும் எலக்ட்ரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட தெரிஞ்சு ஐ திங்க் 2030 வரைக்கும் அது தேவை இருக்காது. ஏன்னா அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. 90% ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் ஆர் நம்ம எலக்ட்ரிஃபைட். சில இடத்துல மட்டும்தான் இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் ரிமோட் ஏரியாஸ் மட்டும் எலக்ட்ரிஃபை பண்ணாமல் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இது ஆர் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் ஆன் தட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் எக்ஸிஸ்டிங் லைன் வித் மோர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஹையர் ஸ்பீட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் நோக்கி நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். லைக் வந்தே பாரத் அந்த மாதிரி நிறைய ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் நோக்கி மூவ் ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான ட்ராக் எல்லாத்தையுமே நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வந்தே பாரத் மேஜர் எல்லா சிட்டிஸ்லையும் ஓடுது. ஆனால் எல்லா இடத்துலையும் அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில ஸ்பீட்ல ஓடுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல ஹை ஸ்பீட் ட்ராக்ஸ் கிடையாது, ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஓடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம இடத்துல கிடையாது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா எல்லா ரயில்வேலையும் அக்ராஸி ஃபென்சிங் பண்ணணும், ஹை ஸ்பீட் ட்ராக்ஸ் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 2030 அதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் நியூ ரயில்வே ஸ்டேஷன். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் டெவலப்பிங் ஹை ஸ்பீட் ரயில்வே நெட்வொர்க் அக்ராஸ் மேஜர் சிட்டிஸ். அப்கிரேடிங் நியூ ரயில்வே ஸ்டேஷன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கட்டிட்டு இருக்காங்க. ரிமோட் ஏரியாஸ் ட்ரெயினே இல்லாத ஒரு இடத்துல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் புதுசாக 2 பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணாங்க. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்துலேருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரயில்வே ஸ்டேஷனை வந்து டெவலப் பண்ணணும். அந்த ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு வந்துட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய காம்ப்ளெக்ஸ் மாதிரி வரும். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து நம்ம
ரெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அது மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கமும் வரும். ஸோ அது மூலமா திருப்பி நம்மளுக்கு வந்து டெவலப்மென்ட்க்கு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இஸ் பிளான் டு வொர்க் ஆன் தட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் ஹை ஸ்பீட் ட்ரெயின் நெட்வொர்க் இன்டர்கனெக்டிங் மேஜர் சிட்டீஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் சிட்டீஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர் கர்நாடகா அந்த மாதிரி மேஜர் சிட்டீஸ்க்கு நடுவுல ஹை ஸ்பீட் ரயில்வே நெட்வொர்க் டெவலப் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டெவலப் பண்றது மூலமா நம்ம வேகமா ஒரு சிட்டி டு சிட்டி மேஜர் சிட்டிஸுக்கு நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸோ அது பிளான் வச்சிருக்காங்க. அடுத்தது டெவலப்பிங் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ரைட் காரிடார்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்கு. ஃப்ரைட் காரிடார்ங்கிறதுனா மேஜரான ரயில்வே டெவலப் பண்ண கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டுக்குன்னு ஒரு தனியாக காரிடார் வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமா என்னன்னா ஈஸியா குட்ஸை வந்து வேற வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். குட்ஸை வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் காரிடார் ரொம்ப முக்கியம். ஸோ அது பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை.